அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நோஜி கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை இதை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 பீஸ் வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 லெமன் இதில் ஜூஸ் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த மசாலாவில் ஃபுல்லாக எல்லாத்தையும் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லா இடமும் படுற அளவுக்கு மசாலாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதை இந்த மசாலாவோடு அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்ருவோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். அந்த ஃபிஷ்ஷெல்லாம் டிப் ஆகிற அளவுக்கு ஓரளவு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் சேர்த்துருவோம். ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பிலையை அப்படியே கொத்தா இந்த பிளேட் பண்ணி அது மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஃபிஷ்ஷை அப்படியே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மீன் ஃப்ரை பண்ணணும். இதை அப்படியே பரட்டிட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். நம்ம அதே போல் பாக்கி இருக்கிற பீசஸையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் உள்ள அந்த பீசஸையும் ஃப்ரை பண்ணிட்டோம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். எடுத்துட்டு நம்ம அந்த ஆயிலே ஒரு 3 பல்லு பூண்டு அந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி போட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த பேலன்ஸ் உள்ள மசாலாவை அதை சேர்த்து ஃபுல்லாக நல்லா எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை இந்த மசாலா மேலே எல்லாத்தையுமே ஃபுல்லாக டிப் பண்ணிடலாம். இந்த மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த ஃபிஷ்லேயே கோட்டிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் மசாலா ஃபுல்லாக கோட்டிங் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஃபுல்லாக 4 பீஸையுமே அப்படியே பிரட்டிக்குவோம்.
நம்ம இந்த 2 பக்கம் அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாமே அதில் கோட்டிங் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு நல்ல அருமையாக அந்த க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஒரு அருமையான க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.